புதுச்சேரி காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. விழாவில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித் ஷா, முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றுள்ளனர். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உள்துறை அமைச்சர் அவர்கள் நம்மிடையே வருகை புரிந்திருக்கிறார். இவரது வருகை புதுச்சேரி காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் பெருமை, ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதலாக அமைந்துள்ளது. புதுச்சேரி காவல்துறையினருக்கும் பொதுமக்களுக்கும் பெருமை, ஊக்கம் மற்றும் வழிகாட்டுதலாக அமைந்துள்ளது. மேலும் இவரது வருகை நாட்டின் உயர்மட்ட தலைமையகம், சட்டம் மற்றும் ஒழுங்கு, உள்நாட்டு பாதுகாப்பு மற்றும் காவல்துறையின் செய்திகளை முக்கியத்துவத்துடனும் அக்கறையுடனும் கருதுகிறது என்பதற்கான சிறந்த சான்றாகும். Over the years, the Puducherry police has evolved into a capable and technologically advanced force. Its achievements in law enforcement, cybercrime investigation, disaster response, and community policing have strengthened public confidence and reinforced its reputation a symbol of honor and distinguished service. It will inspire generations of police personnel to uphold the proud traditions of the force with integrity, courage, and an unwavering sense of duty. The inspection vehicle carrying the Honorable Chief Guest has now arrived near the dais. Having completed the inspection of the parade, the Honorable Chief Guest now proceeds to the ceremonial dais. Sir, request your permission to conduct Pile the Drums ceremony, sir. With the permission of the chief guest, the president's color will now be formally displayed with full police ceremonial honors in keeping with long established traditions. Shoulder! Arms! Parade! 3 and 4 contingent stand pass! Reminder! Right and left! In line! Parade! By the front! Quick march! Parade! Order! Arms! Parade! By the center! This! Parade! Standard! This! Five band! Five the drums! To the melodious accompaniment of the special pipe band, comprising musicians playing the bagpipes and percussionists performing on drums, the ceremonial presentation of honors to the President's color will now take place. The President's color will be placed upon the ceremonial drums as a mark of reverence and respect. பேக்பைப்ஸ் எனப்படும் காற்று இசைக்கருவிகளை வாசிப்பவர்களும், ட்ரம்ஸ் எனப்படும் தாள வாத்தியங்களை இசைப்பவர்களும் இணைந்து செயல்படும் சிறப்பு பைபேண்ட் இசைக்குழுவினர்கள் இன்னிசையோடு இப்போது வண்ண கொடியினை தாள வாத்தியங்கள் மீது வைத்து மரியாதை செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற உள்ளது.
புதுச்சேரியில காவல்துறைக்கு குடியரசுத் தலைவரின் வண்ண கொடி வழங்கும் விழா நடைபெற்று வருகிறது. இதில் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா, முதலமைச்சர் ரங்கசாமி உள்ளிட்டோர் பங்கேற்றிருக்கிறார்கள். அந்த நேரடி காட்சிகளை பார்த்து வருகிறோம். மேலும் தகவலை செய்தியாளர் எழில்குமார் வழங்கிட கேட்கலாம். எழில்குமார், வணக்கம். கள தகவல்களை சொல்லுங்க. மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் புதுச்சேரியில் பல்வேறு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வதற்காக நேற்று இரவு திருவண்ணாமலையிலிருந்து சாலை மார்க்கமாக புதுச்சேரி வந்தார். இரவு லோக் நிவாசில் தங்கிய அவர்கள் முதலமைச்சர், அமைச்சர்கள், துணைநிலை ஆளுநருடன் இரவு விருந்து சாப்பிட்டார். இதனைத் தொடர்ந்து இன்று காலை புதுச்சேரி காவல்துறை சார்பில் குடியரசுத் தலைவரின் வண்ணக்கொடி அங்கீகாரம் கொடுக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை அதிகாரப்பூர்வமாக காவல்துறையினருக்கு மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் இந்த வண்ணக்கொடியை அணிவிக்கிறார். அதன் நிகழ்ச்சியானது தற்போது கோரிமேடு பகுதியில் உள்ள காவலர் மைதானத்தில் நடைபெற்று வருகிறது. நிகழ்ச்சியில் துணைநிலை ஆளுநர் கைலாஷ்நாதன், முதலமைச்சர் ரங்கசாமி, அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் ஆகியோர் கலந்து கொண்டுள்ளனர். இந்த நிகழ்ச்சி நிறைவடைந்த பின்னர் இங்கிருந்து சாலை மார்க்கமாக புறப்பட்டு அருகில் உள்ள தனியார் விடுதியில் பாஜக முக்கிய நிர்வாகிகளுடன் ஆலோசனை நடத்துகிறார். அதனைத் தொடர்ந்து பாஜக சார்பில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ள அணிவகுப்பு பேரணியையும் தொடங்கி வைக்கிறார். பின்னர் அனைத்து நிகழ்ச்சிகளையும் முடித்துக் கொண்டு புதுச்சேரி விமான நிலையத்தில் இருந்து டெல்லி புறப்பட்டு செல்கிறார் மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா. மத்திய உள்துறை அமைச்சர் வருகையொட்டி புதுச்சேரியில் 3 அடுக்கு போலீஸ் பாதுகாப்பு போடப்பட்டுள்ளது. மேலும் பல்வேறு இடங்களில் போக்குவரத்து போலீசார் மாற்றமும் செய்யப்பட்டுள்ளது. தற்போது இந்த நிகழ்ச்சி நடைபெற்று வரும் நிலையில் மதியம் 3 மணிக்கு மத்திய உள்துறை அமித்ஷா அவர்கள் புதுச்சேரியில் இருந்து புறப்பட்டு செல்ல உள்ளது குறிப்பிடத்தக்கது. தகவல்களுக்கு நன்றி எழில்குமார். இனி செல்லும் இடமெல்லாம் செய்தி. தந்தை டிவியின் வாட்ஸ்அப் சேனலை ஃபாலோ பண்ணினா செல்ல இருக்கும் இடமெல்லாம் செய்தி. இதோ QR கோட் இப்பவே ஸ்கேன் பண்ணுங்க, ஃபாலோ பண்ணுங்க.